நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் தமிழ் மாதமான மாசி மாதத்திற்குண்டான பலன்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். மாசி மாதம் தமிழ் மாதத்தின் 11வது மாதமா இருக்கு. இந்த மாசி மாதம் அப்படிங்கிறது மன வலிமையை தரக்கூடிய மாதம், ஒரு மகத்துவம் நிறைந்த மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதத்தை மாங்கல்ய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவனோடு சக்தி இணைந்து முழுமை பெறுவதால தன் கணவனின் நலனுக்காக பெண்கள் இந்த மாசி மாதத்துல தாலி கயிற்றின புதிதா மாற்றிக்கொள்ளும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து புண்ணிய தீர்த்தங்களிலும் புனித நதிகளிலும் மாசி மாதத்துல அமிர்தம் அப்படிங்கறது நிறைஞ்சிருக்கிறதா புராணங்கள்லாம் சொல்லுது. இதன் காரணமா தான் இந்த மாதத்துல நீர்நிலைகள்ல புனித நீராடுவதை இந்துக்கள் வழக்கமா கொண்டிருக்காங்க. சிவனுக்குரிய மாதம் இந்த மாசி மாதம். மாசி மாதத்தன்று பார்வதி தேவி காளிந்தி நதியில தாமரை மலரில் அதுவும் வலம்புரி சங்கா தோன்றினாங்க அப்படின்னு புராணங்கள்லாம் சொல்லுது. சிவபெருமான் நிகழ்த்திய திருவிளையாடல்கள் ஏராளம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி திருவிளையாடல்கள் பலவற்றை நிகழ்த்தியது எல்லாமே இந்த மாசி மாதத்தில் தான். இந்த மாசி மாதம் முழுவதுமே சிவபெருமான் வழிபாட்டுக்கு உரிய மாதம். அன்னதானத்தின் பெருமைகளை உணர்த்துவது இந்த மாசி மகம். எனவே இந்த மாசி மாதத்துல நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் செய்யறது நல்லது. அது மும்மடங்கு உங்களுக்கு பலனை கொடுக்கும். இந்த மாதத்துல வரக்கூடிய சிவராத்திரியை நம்ம மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லுறோம். சூரிய பகவான் கும்பராசியில பயணம் செய்யறது மாசி மாதத்தில் தான். தேய்பிறை சதுர்த்தி நாள்ல முதல் நாள் மாலை தொடங்கி அடுத்த நாள் காலை வரை சிவபெருமானுக்கு தொடர்ந்து 4 கால பூஜைகள் அப்படிங்கறது நடத்தப்படும். அந்த பூஜையில கலந்துக்கிட்டு உங்களால முடிஞ்ச அபிஷேகத்துக்கு தேவையான பொருள்களை வாங்கி கொடுங்க. இப்படிப்பட்ட சிறப்பு மிக்க இந்த மாசி மாதத்துல கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். மாசி மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. 13/2/2024 முதல் 13/3/2024 வரைக்கும் இந்த மாசி மாதம் இருக்கு. மாசி மாதத்தின் கிரக நிலைகளை பார்த்தோம் அப்படின்னா சூரியன் கும்பராசியிலையும் செவ்வாய் மகர ராசியிலையும் புதன் கும்பராசியில 19ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மீன ராசிக்கு போறாரு. சுக்கிரன் மகர ராசியில 25ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கும்பராசிக்கு போறாரு. சனி கும்பத்திலையும், குரு மேஷத்திலையும், ராகு மீனத்திலையும், கேது கன்னியிலையும் அப்படின்னு கிரகங்களோட அமைப்பெல்லாம் இருக்குது. இந்த அமைப்பு படி 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு விரிவா பார்க்கலாம். காரியத்தை கச்சிதமாக செய்து முடிக்கும் திறமை பெற்றவர்கள் தான் சிம்ம ராசிக்காரர்கள். மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு லாபகரமான மாதமாக இருக்கும். பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும். உங்களுடைய செயல்களில் இருந்துட்டு இழுபறியாக இருந்த செயல்கள் எல்லாமே நல்ல முடிவுக்கு வரும். வீடு, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது இந்த மாதம். மாத தொடக்கத்திலேயே உங்கள் ராசிநாதன் சூரியன் சப்தமஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறாரு. அவரோடு தனலாபாதிபதி புதனும் இருக்கிறாரு. குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதியுது. எனவே தொட்ட காரியங்கள் எல்லாத்துலேயும் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். தொழிலெல்லாம் நல்ல முன்னேற்றம் இருக்கும். கெட்டி மேலும் கொட்டக்கூடிய சூழ்நிலை எல்லாமே உருவாகும். இந்த மாதத்தில் கண்டகச்சனியின் ஆதிக்கமும் இருக்கிறதால உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கூடுதல் கவனத்தை செலுத்துறது நல்லது. சிம்மராசிக்காரர்கள் மாத தொடக்கத்திலேயே கும்பராசிக்கு புதன் போறாரு. அங்கே இருக்கக்கூடிய சூரியனோடு இணைஞ்சு புத ஆதித்ய யோகம் உருவாகுது. கல்வி, கலைத்துறை சம்பந்தமாக என்ன முயற்சி நீங்கள் எடுத்துட்டாலும் அந்த முயற்சியில் நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். பிள்ளைகளோட படிப்பு சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள் எல்லாம் இதுவரைக்கும் தடை இருந்துட்டு வந்திருக்கும். அந்த தடை அப்படிங்கிறது இனிமேல் விலக போகுது. வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்கு. மாமன் மைத்துனர் வழியில் மங்கள நிகழ்ச்சிகள்லாம் நடைபெறும். மாத தொடக்கத்திலேயே மகர ராசியில சுக்கிரன் போறாரு. யோகக்காரகனான செவ்வாயோடு சுக்கிரனும் இணைஞ்சு சஞ்சரிக்கும் போது இடம் பூமியால உங்களுக்கு நல்ல யோகம் கிடைக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். உடன்பிறப்புகளோட திருமணங்களை எல்லாத்தையும் முன்னாடி நின்று நடத்துவீங்க. அரசியல்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் மேலிடத்து ஆதரவு திருப்திகரமா இருக்கும். மாசி மாதம் பிற்பகுதியில மீன ராசிக்கு புதன் போறாரு. தனலாபாதிபதியான புதன் நீச்சம் பெறுவதால வருமான பற்றாக்குறையெல்லாம் ஏற்படலாம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு திட்டமிட்டு காரியங்களை செய்வதில் சில தடுமாற்றங்கள் எல்லாம் நீங்க சந்திப்பீங்க. குருவின் பார்வை இருக்கிறதால காரியங்கள்லாம் கடைசி நேரத்துல கை கூடும். மாசி மாதம் 25ஆம் தேதி கும்பராசிக்கு சுக்கிரன் வராரு. உங்க ராசிநாதனோடு சுக்கிரனும் இணைஞ்சு சஞ்சரிக்கும் பொழுது
தொழில் வளம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். புதிய தொழில் தொடங்கும் திட்டங்களை தீட்டுவீங்க. வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைச்சி உதிரி வருமானம் வருவதால பொருளாதாரம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். இந்த மாதம் ராசிநாதன் சூரியனும் சப்தமாதிபதி சனி இணைஞ்சு சப்தமஸ்தானத்திலேயே சஞ்சரிக்கிறாங்க. சூரியன் சனி சேர்க்கை இருக்கிறது அவ்வளவு நல்லதில்ல. இருந்தாலும் குருவின் பார்வை உங்க ராசியில பதிவதால அதனோட தாக்கம் அப்படிங்கிறது சற்று குறைவாத்தான் இருக்கும். குரு வழிபாட்டை நீங்க செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேன்மேலும் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். சப்தமஸ்தானத்தில் அதுவும் தன் சொந்த வீட்டில் சனி சஞ்சரிக்கிறதால குடும்பத்தில் சுமை அப்படிங்கிறது சற்று கூடுதலாக இருக்கும். விரயங்கள் வரலாம். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நல்ல நிறுவனங்கள்லேருந்து பணிபுரியறதுக்கு அழைப்புகள்லாம் வரும். தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த மாசி மாதம் நல்ல முன்னேற்றம் இருக்கும். விவசாயம், ரியல் எஸ்டேட் தொழிலெல்லாம் நல்ல லாபம் கிடைக்கும். வியாபாரத்தோட வளர்ச்சிக்கு புதிய திட்டங்கள் எல்லாம் தீட்டி அதை முயற்சி செய்து பார்ப்பீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிலுவையில் உள்ள பணம் கைக்கு சேரும். பயணங்களால் நல்ல லாபம் அப்படிங்கிறது உண்டு. குடும்பத்தில் தாய் வழி உறவினர்கள் மூலம் உங்களுக்கு உதவிகள்லாம் கிடைக்கலாம். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். ஆடை ஆபரணங்கள்லாம் இந்த மாதத்தில் சேரும். எந்த செயல் செய்யும் பொழுதும் அதனுடைய நன்மை தீமைகளை ஆராய்ந்து அதன்படி செய்துக்கிறது நல்லது. குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கணும். பெண்களுக்கெல்லாம் மனதில் மகிழ்ச்சி உண்டாகும்படியான சூழ்நிலை உருவாகும். வெளியூர் பயணங்கள்லாம் நீங்கள் சென்று வருவீங்க. மாணவர்கள்லாம் எதையும் அவசரமாக செய்யாமல் யோசித்து செயல்படுறது நல்லது. கல்வியை பற்றிய கவலையை குறைச்சிக்கிட்டு உங்களுடைய குறிக்கோளை நோக்கி செயல்படுங்க. கலைத்துறையினருக்கெல்லாம் அனைத்து வகையிலையும் நன்மைகள் கிடைக்கக்கூடிய மாதம். நீண்ட நாட்களாக இருந்துட்டு வந்த சுணக்க நிலை எல்லாமே மாறும். வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துக்குங்க. அரசியல் துறையினருக்கெல்லாம் வரக்கூடிய ஒப்பந்தங்களை ஆராய்ந்து முடிவெடுக்கணும். வெளிநாட்டு ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கும். மேலிடத்தின் கனிவான பார்வையை உங்கள் மீது விழுவதால பொறுமை, நிதானம் இதெல்லாம் கடைபிடிக்கிறது நல்லது. எந்த சூழ்நிலையிலும் பத்திரிகையாளர்களையோ அல்லது மக்களையோ பகைத்து கொள்ளாம இருக்கிறது தான் நல்லது. மகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கெல்லாம் தொழில் வியாபாரத்துல இருந்து வந்த போட்டிகள் அப்படிங்கறது விலகும். கடன் பிரச்சனைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பீங்க. ஆர்டர்கள் பிடிப்பதிலெல்லாம் உங்களுக்கு கஷ்டம் அப்படிங்கிறது குறையும். தொழில உத்தியோகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் எளிதாக பணிகளை செய்து முடிப்பீங்க. மேலதிகாரிகளோட ஒத்துழைப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த மாதம். பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் பாதியில் நின்ற வீடு கட்டும் பணியை மீண்டும் தொடருவீங்க. கட்டிய வீட்டிற்கெல்லாம் குடி புகுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையில திடீர்னு கருத்து வேறுபாடெல்லாம் வரலாம். பிள்ளைகள்லாம் கல்வியில் முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகளை செய்வீங்க. உத்திரம் 1ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு மற்றவர்களிடம் கவனமாக பேசுவது கருத்து வேற்றுமை வராமல் தடுக்கும். வீண் அலைச்சலை முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்குங்க. மாணவர்கள்லாம் கல்வியில் முன்னேற்றம் அடைகிறதுக்கு பெற்றோர்களும் ஆசிரியர்கள் சொல்கிறதும் கேட்டு நடக்கிறது நல்லது. விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்கும் பொழுது கூடுதல் கவனத்தோடு பங்கேற்கணும். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புதிய முயற்சியில் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். வியாபாரம், தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் கணிசமான லாபம் அப்படிங்கிறது கையில் பொருளும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேலை உயர்வு, பதவி உயர்வுலாம் எதிர்பார்த்தபடியே கிடைக்கும். மாணவர்கள்லாம் போட்டிகளில் பங்கு பெற்றீங்க அப்படின்னா எதிர்பார்த்த அளவு நல்ல வெற்றி உண்டு. பெண்கள்லாம் கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுறதுக்கு புதிய வாய்ப்புகள் அப்படிங்கிறதே கிடைக்கும். வியாபாரத்திலெல்லாம் போட்டியாளர்களால் உண்டான நெருக்கடிகள்லாம் விலகும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் இல்லாமல் போகும். உங்களுக்கு வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும். அலுவலகத்தில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டுவீங்க. பாதத்தின் பிற்பகுதியில் புதன் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறதால புத்திசாலித்தனத்தோடு செயல்படுவீங்க. புதிய ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கும். உங்களுக்கு புதிய இடம், வீடு வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்கு. சப்தமஸ்தானத்தில் சனி பகவானும் சூரியனும் சஞ்சரிக்கிறதால உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்தணும். வாழ்க்கை துணை மற்றும் நண்பர்களை எல்லாம் அனுசரித்து போகிறது தான் நல்லது. வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிக்கணும். உங்களுக்கு எதிராக சிலர் சதி புரிவாங்க. அதனால் எந்த நேரத்திலையும் விழிப்புணர்ச்சியோடு இருக்கிறது நல்லது. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது கூடுதல் கவனம் தேவை. பெண்களுக்கெல்லாம் ஒரு சில நேரத்தில் சங்கடங்கள் ஏற்பட்டாலும் உங்களுடைய எதிர்பார்ப்பு அனைத்தும் பூர்த்தியாகும். வாழ்க்கை துணையால் நன்மைகளை அடைவீங்க. சிலர் புதிய வீட்டிலெல்லாம் பால் காய்ச்சுவீங்க. வேலை செய்யும் இடத்துல கவனமுடன் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா அதிக நல்லது நடக்கும் உங்களுக்கு. சிலருக்கு எல்லாம் வீண் செலவுகள், சிம்மராசிக்காரர்களுக்கு வீண் செலவுகள் ஏற்படும் அப்படிங்கிறதால திட்டமிட்டு செலவழித்தீங்க அப்படின்னா விரயங்கள் குறையலாம். 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் ராகுபாலம் தாங்கள் செய்யாத தவறுக்கு பதில் சொல்ல நேரிடலாம். அதனால பணிபுரிய இடத்துல கவனத்தோடு இருக்கணும். வியாபாரத்திலலாம் எதிர்பார்த்த பணம் அப்படிங்கிறது இல்லாம போகலாம். 6ஆம் இடத்துல சஞ்சரிக்க செவ்வாயால உங்களுக்கு எல்லா விதமான சங்கடங்களையும் எதிர்கொண்டு வெற்றி பெறுவீங்க. எதிரிகளால் ஏற்பட்ட சங்கடமும் விலகும். நீண்ட நாளாக இழுபறியாக இருந்த பூமி, நிலம் சம்பந்தப்பட்ட வழக்குகள்லாம் உங்களுக்கு சாதகமாக மறையும். உங்களுக்கு சாதகமாக மாறும். காவல்துறையில் பணியாற்றுவோருக்கெல்லாம் மாதம் நீங்கள் எதிர்பார்த்திருந்த ஆதாயம் அப்படிங்கிறது கிடைக்கும்.
பெண்கள்லாம் அவசரத்தனத்தை விட்டுட்டு நிதானமாக செயல்பட்டீங்க அப்படின்னா நினச்சதை சாதிக்க முடியும். வாழ்க்கை துணையோடு முடிஞ்ச வரைக்கும் அனுசரித்து போங்க. மற்றவர்கள் ஆலோசனையை ஏற்காம சுயமாக சிந்தித்து செயல்பட்டீங்க அப்படின்னா பிரச்சனைகளை தவிர்த்துக்கலாம். இதே மாதிரி அடுத்தவர்களுக்கு கருத்து கூறுவது, அடுத்தவர்கள் சொல்படி கேட்டு நடக்கிறது, இது எல்லாத்தையுமே தவிர்த்துக்கணும். பெண்கள்லாம் காலையில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய பகவானை வழிபட்டுட்டு வாங்க. இந்த மாதம் சனிக்கிழமை தோறும் விஷ்ணு பகவானையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.